எல்லோருக்கும் கருணை வணக்கம். வாழ்க வளமுடன். குருமார்களை மானசீகமாக வணங்கிக் கொள்கிறேன். இப்போ நம்ம பாத்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல இருக்கோம். அந்த சொக்கநாதருக்கு நேரா கிழக்கு பார்க்க ஒரு மிகப்பெரிய நந்தியை வச்சிருக்காங்க. இதே மாதிரி பாத்தீங்கன்னா மன்னார்குடியிலையும் வைணவ கோயிலான ராஜகோபால சுவாமியிலேருந்து நேரா கிழக்கு பார்க்க பாத்தீங்கன்னா ஒரு ஒத்த கல்லு பெரிய கல்லா வச்சிருப்பாங்க. ஏன் இந்த நடு ரோட்ல ரிஷிகள் சித்த ரிஷிகள் பணிவான கனிவான அந்த சித்த ரிஷிகள் நடு ரோட்ல ஏன் லிங்கத்தை ஒத்தக்கல்லாம் ஏன் வைக்கணும்? ஏன்னா அது அவங்களுக்கு ஏதாவது கிறுக்கும் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. இதுல மக்களுக்கான பயனை இந்த சூரியனை பேஸ் பண்ணி அந்த கோயில் முறைய சித்தரிசிகள் வடிவமைச்சாங்க. அது அந்த ஒவ்வொரு ஆகம விதிப்படிதான் இந்த கோயில்கள் கட்டப்பட்டிருக்கு. 1000 வருஷத்துக்கு முன்னாடி, இப்ப உள்ள கோயில் கிடையாது, 1000 வருஷத்துக்கு முன்னாடி அப்படிங்கிறத உலகத்துக்கு சொல்றதுக்காக அவங்க பண்ணியிருக்காங்க. அது மாத்திரம் கிடையாது, 44,000 கோயில்களுக்கு மேல இருக்கு. பழமை வாய்ந்த கோயில்கள்ல இந்த ஆகம விதிப்படிதான் பண்ணியிருக்காங்க. சித்த ஆகம விதி, சைவ ஆகம விதி, வைணவ ஆகம விதி, சுயம்பு ஆகம விதின்னு மொத்தம் 4 ஆகம விதியில தான் ஆலயங்களை ரிஷிகள் நிர்மாணிச்சாங்க. அப்படி பார்க்கும்போது இப்ப சைவ ஆகம விதினா அவங்க எடுத்துக்கிட்டது பார்த்தீங்கன்னா நந்தி, கொடிமரம், கோள்கள், லிங்கம், எந்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்க இந்த சைவ கோயிலை கட்டுறதுக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா வைணவ ஆகம விதி, அதுல பாத்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார், கொடிமரம், மூலவரில் பெருமாள், அதாவது அந்த விஷ்ணு குண்டலி சக்திக்காக சங்கு அப்படின்ட்டு அந்த எந்திரத்தை வச்சு வைணவ அந்த விதிப்படி அந்த கோயிலை நிர்மாணிச்சிருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சித்த ஆகமம், இது பார்த்தீங்கன்னா கொடிமரமோ நந்தியோ எதுவுமே இருக்காது. அது பார்த்தீங்கன்னா அதாவது பிரபஞ்சத்திலேருந்து கோள்களை கணக்கு வச்சு அதுலேருந்து கடைசி தன்மாற்றமான உயிரின தன்மாற்றத்துல தாவரத்துல நவபாசன சிலை செய்து, உதாரணத்துக்கு மதுரை பழனி முருகன் கோயிலை எடுத்துக்கலாம். அது ஃபுல்லா சித்தக ஆகம படி அந்த கோயிலை கட்டுமானத்துல பண்ணியிருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இதை விட சுயம்பு ஆகம விதின்னு ஒண்ணு இருக்கு. சுயம்பு ஆகம விதியில பாத்தீங்கன்னா ஒரு உதாரணத்துக்கு திருவண்ணாமலை போனீங்கன்னா திருவண்ணாமலை கீழே நெருப்பு ஆறு ஓடும். ரிஷிகள் தடை பார்ப்பாங்க. அந்த நெருப்பு காந்தம் பிரபஞ்சத்திலேருந்து கோள்கள்லேருந்து அந்த மலையில பட்டு தெரிச்சு கீழே நெருப்பு காந்தம் ஓடும். மேல அதனாலதான் அந்த தீபத்தை, திருவண்ணாமலை தீபம் அந்த திருநாள்ல ஏத்தி வச்சாங்க. ஏன்னா அங்க நெருப்பு ஆறு ஓடுதுன்னு ரிஷிகள் காலாலே தடவி பார்த்து அதை உணர்ந்துருவாங்க. இப்ப ஒரு மலையில பிரபஞ்சத்தோட ஆற்றல் பட்டு தெரிச்சு ஒரு நீர்ல கீழே பூமிக்கு கீழே ஓடுற நீர்லயும் ஒரு சில இடத்துல அந்த காந்தம் பாத்தீங்கன்னா அந்த காந்த அலை ஓடும். மேல உள்ள நீர்லையும் அது பிரதிபலிக்கும். மேல இருக்க அந்த சில இடத்துல, குறிப்பிட்ட இடத்துல அந்த மரம், அந்த வன்னி மரம், அரச மரம், அதுல இருந்து எனர்ஜியை அதுவாகவே சுயம்புவாவே அந்த சக்தி உருவாக்கிக்கும். புத்தர் ஞானம் அடைஞ்சது போதி மரத்தை எல்லாம் சுயம்பு இதுலதான் அவரு ஞானம் வந்தது. இப்ப பாத்தீங்கன்னா ரிஷிகள் ஒவ்வொரு ஆலயத்தையும் முக்கியமா இப்ப பாத்தீங்கன்னா திருப்பதி அந்த கோயில பாத்தீங்கன்னா தனஹர்சன அந்த சங்கல்ப அந்த சக்கர வீகம், அந்த வீகம், அதாவது அந்த மெட்டலை வச்சு அந்த எந்திரத்தை வச்சு அந்த ஆலயத்தை கொண்டு வந்திருப்பாங்க பொங்கனவர். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம சைவ கோயில்ல உதாரணத்துக்கு எல்லா கோயில்கள்லையுமே அந்த சித்தரிசிகள் ஒரு கல்லுல பாத்தீங்கன்னா சந்திரக்கல், வெளியிலேருந்து மலையிலேருந்து சந்திரக்கல் எடுத்து கொண்டு வந்துதான் அந்த மிகப்பெரிய அந்த ஆலயத்துல ஒரு கட்டுமானத்துக்கு பயன்படுத்தியிருப்பாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப ஸ்ரீரங்கத்துல அந்த கோயிலை அவங்க கட்டும் பொழுது அவங்களுடைய இது அந்த ஸ்ரீரங்கத்துல ஜனகர்சன சங்கல்பத்துல தான் ஸ்ரீரங்க ஆலயத்தை அவங்க கட்டியிருப்பாங்க.
அந்த எந்திரத்தின் அடிப்படையில அது ஒரு அந்த அதாவது அதுவும் வைணவ கோயில், அந்த சக்கரத்தாழ்வார், அந்த கொடிமரம் அதை பேஸ் பண்ணி தான் அந்த அந்த ஸ்ரீரங்கம் கோயிலையும் கட்டியிருந்தாங்க. இப்போ என்ன அதுல சொல்ல வரோம் அப்படின்னா, வெட்ட வெளியாய் அறிவாய் பல்வேறு சக்திகளை கொட்டு முகிலாய் உள்ளும் புறமும் உள்ளதெல்லாம் தானாகும் வெள்ளம் ஒன்றொன்று அது தெய்வம் என்பார் வேதியார்ன்ட்டு அதை பாரதியார் ஒரு பாடலை சொல்லிப்பாரு. வெட்டவெளி அது அறிவாய் பல்வேறு சக்திகளை கொட்டு முகிலாம் அந்த காந்தம் கொட்டுற இடத்துல கோயில்களை, அதாவது நீங்க பிரபலமான கோயில்லாம் ரிஷிகள் வந்து முக்கியமான கோயில் கட்டுறதுன்னா அந்த காந்தம் கொட்டுற இடத்துல, அந்த வெள்ளம்ங்கிற அந்த எனர்ஜி கொட்டுற இடத்துல கட்டியிருப்பாங்க. அந்த எனர்ஜி இருக்கிற இடத்துல கொட்டும் பொழுது மனிதனுக்கு தேவையான உடல்நலம், நீலாயுள், நிறைச்செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம், அதாவது 16 பேர்கள் 7 சம்பத்துகள்னு சொல்றாங்க. அந்த இதெல்லாம் வந்து என்ன ஆகும்னா, அவனுக்கு புகழ்ல இருந்து உயர், அதாவது அவனுடைய நோய் நொடி தீக்கிறதுல இருந்து அவனுடைய அனைத்து வளங்களுக்கும் அந்த காந்தம் கொட்டுற இடத்துல ஆலயத்தை, அதாவது கோயில் மனையடி சாஸ்திரம்பாங்க, அதுல வந்து பாத்தீங்கன்னா அதுலதான் அந்த ஆலயத்தை அவங்க வந்து கட்டியிருப்பாங்க. இப்ப என்ன, இப்ப முக்கியமா இதுல இந்த நந்தியை வச்சு இப்ப வந்து கிழக்கேந்து பாத்தீங்கன்னா சொக்கநாதருக்கு நேரா வந்து மதுரையில வந்து நந்தி இருக்கு. இப்ப நந்தியை வந்து வச்சு சொல்லும் போது என்ன சொல்றோம்னா, இப்ப கிழக்கேந்து அந்த சூரியன் வந்து புறப்பட்டு வரும் பொழுது அந்த இருக்கு பாருங்க கிருஷ்ணர் கொம்பும்பாங்க அந்த பழைய இதுல, அதுல அந்த இதுல வந்து ஒரு பக்கம் உத்தராயணம் தட்சிணாயனம் அப்படின்ட்டு அந்த நகர்றதுல மார்ச் செப்டம்பர்ல அந்த சூரிய அலை வந்து அந்த 12 நாள் விழாக்களா வச்சிருக்காங்க ரிஷிகள். அதுல சூரியன் அலை வந்து அந்த கொம்பு வழியா அக்ஸாலே அப்படியே போய் நேர கொடிமரத்துக்கு போய் கருவறையில உள்ள சொக்கநாதர்ல இது அந்த எனர்ஜி மோதி அந்த கோயில் சுத்தி இருக்கிறதுல வந்து ஒரு ஃபேன் மாதிரி ரொட்டேட் ஆகி அந்த காந்த காலம் இருக்கும். அதாவது மழைக்காலத்துல வந்து கோடை காலத்திலேயே உணவை சேமிச்சு வச்சுக்கிறது மாதிரி மற்ற உயிர்கள் எல்லாமே அது மாதிரி எனர்ஜியை அந்த கோயில்கள்ல அதை வந்து சேமிச்சு வச்சு மக்களுக்கு தேவையான நற்பலன்களை அதை கொடுக்கறதுக்கு தான் சித்தரிஷிகள் ஆலயத்தை உருவாக்குனாங்க. இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப பாகுபலிங்கிற ஒரு படம் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா பிரபாஸ் ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவங்க அம்மா வந்து லிங்கத்துக்கு வந்து 108 குடம் தண்ணியை கொண்டாந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஊத்திட்டு இருப்பாங்க. அதை பாக்குற பிரபாஸ் அந்த ஹீரோ என்ன பண்ணுவார் அப்படின்னா, லிங்கத்தை பேத்துக்கொண்டே அந்த அருவியிலே கொண்டு போய் வச்சிருவாரு. அம்மாட்ட சொல்லுவாரு, சிவனுக்கு டெய்லி அபிஷேகம் தான். அதுல என்னன்னா, அது மூலம் என்ன சொல்ல வரோம்னா, அந்த இயற்கையா அந்த காந்தம் கொட்டுற இடத்துல ரிஷிகள் வந்து அந்த கோயிலை வந்து நிராகரிச்சு மக்கள் பலனுக்காக இதை வச்சு பண்ணாங்க. அது மேலும் பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு பேப்பரை எரிக்கிறதா இருந்தால் வெயிலில் போட்டால் எரிஞ்சிடாது, போது குவியாடி வச்சு எரிச்சிங்கன்னா சீக்கிரம் எரிஞ்சிடும். அதனால அந்த காந்தத்தை வந்து குவிக்கிறாங்க, ஒரு இடத்துல குவிச்சு அவங்க வந்து இது பண்றாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ பாத்ரூம்ல குளிக்கும் போது ஒரு விதமான சக்தி அந்த எனர்ஜியை உணரலாம். அதே மாதிரி ஆறு குளத்துல உணரலாம். ஆனால் அருவியில வந்து ஒரு நல்ல ஒரு எனர்ஜி, ஒரு ஃபீல் கிடைக்கும். அதனால ஆலயம் செல்வது சால சிறப்பு. கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்னு ஔவையார் சொன்னது 100% எல்லாமே உண்மையா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா, அடுத்து மனிதனுக்கு தேவையான பேறுகள் அனைத்தையும் மனிதன் வந்து இப்ப ஓசோ சொல்லுவாங்க, இப்ப கோயிலுக்கு போனா மட்டும் எல்லாமே சரியாயிருமா அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு. அது பல காரணம் இருக்கு. அதுக்கு தனியா ஒரு இது பேசணும் வீடியோ. என்ன சொல்லுவாரு ஓசோன்னா, அது கோயில்களுக்கு போன கல்கள் எல்லாம் கடவுளாயிட்டு, ஆனா கோயில்களுக்கு 1000 வாட்டி போனாலும் மனிதனாவே இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதுல என்ன சொல்றதுன்னா, மனிதனின் அந்த கொஞ்சம் கொஞ்சமா அவன் மிருகத்துல இருந்தா வந்திருக்கான். அந்த கொஞ்சம் கொஞ்சமா அவனை மாற்றி அவனுக்கு இன்பம் துன்பம் இருக்கப்ப ஆலயத்தையோ கோயிலையோ சர்ச்சையோ பள்ளிவாசலோ எதையுமே அவன் தேட மாட்டான். ஆனா அந்த துன்பம் வரும் பொழுது அந்த இறைவனை தேடும் பொழுது அவனுக்கு வந்து அந்த ஒரு மனசாந்திக்காக தான் கோயில்கள் வந்து முதல்ல உருவாக்கப்பட்டது. அதுலேயும் பேர்கள் அவனுக்கு 16 வகை பேர்களும் கிடைக்கணும் அப்படின்ட்டு சித்தரிசிகள் இந்த ஆலய முறையை உருவாக்குனாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா, இதே பாருங்க, இந்த லிங்கம் இருக்கு. இந்த லிங்கத்துல சூரிய தத்துவத்துல என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சூரியனின் தத்துவத்தை விளக்கிட்டா அனைத்து சூரியனின் தத்துவம் விளக்கப்பட்டது மாதிரி இந்த லிங்கத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அங்கேருந்து வர்ற சூரியன் அந்த அலை ராகு கேது அலை பாத்தீங்கன்னா, இந்த கிருஷ்ணர் கொம்புன்னு சொல்ற இந்த நடு இதுல போய் கருவறையில போய் சுத்தி வருது அப்படிங்கிறோம். பாத்தீங்கன்னா, இப்ப பூமி வந்து ஒவ்வொரு நாளைக்கு 1 டிகிரி நகர்ந்து சூரியனை வந்து 366 டிகிரிக்கு மேல இது பண்ணி ஒரு வருஷம் பூரா சுத்துறதுக்கு அது கணக்கு எடுத்துக்குது. அதே மாதிரி சூரியன் பிரபஞ்சத்தை சுத்தி வர்ற கணக்கு வந்து பாத்தீங்கன்னா 60 வருஷத்துக்கு 1 டிகிரி தான் சுத்துது. 120 வருஷம் ஆகுது 2 டிகிரி. மனிதன் வந்து அவன்கிட்ட இருக்கிற
ஆணவம் கண்ணும் மாயை நான்கிற என்பதை என் தோட்டம் பங்களா தன்னுடைய பதவி புகழ் கலையில பெருமை அனைத்தையும் வச்சுக்கிட்டு அவங்க பணிவு, அதாவது அக்பர் காலத்திலேருந்து திருவள்ளுவர் காலத்திலேருந்து வாழ்றது மாதிரி ஒரு கற்பனையில இருக்கா. அவனின் ஆணவத்தை இது பண்றதுக்காக ரிஷிகள் அதை எளிமையா அதை உணர்த்துறாங்க. பாத்தீங்கன்னா ஒரு பூமி வந்து 360 டிகிரி நகர்ந்து ஒரு நாளைக்கு 1 டிகிரி வந்து சுத்தி வர்றது மாதிரி சூரியன் வந்து 2 டிகிரி தான் இந்த பிரபஞ்சத்தை, அதாவது பிரபஞ்சத்தை சுத்தி வர்றதுக்கு 120 வருஷம், 2 டிகிரி தான் நகருது. ஆனா நம்ம மனித வாழ்க்கை வந்து 120 வருஷம் தான். அதாவது தசாபுத்தி அடிப்படையில கனெக்ட் பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல, அதாவது சூரிய திசையில இருந்து புதன், சுக்கிரன், அப்படியே பாத்தீங்கன்னா சந்திர திசை, ராகு கேது செவ்வாய் அப்படின்ட்டு கனெக்ட் பண்ணி இது பண்ணும் பொழுது 120 வருஷம் தான் நம்ம அந்த தசாபத்தி படி நம்ம வாழ முடியும் அந்த திசைகள்ல. அதுல பாத்தீங்கன்னா அதனால வந்து அந்த மனிதன் வந்து வாழ்ற வாழ்க்கையில அவனுக்கு தேவையான அனைத்து பேர்களும் அவனுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்கு தான். இன்னும் பாத்தீங்கன்னா இப்ப தனகர்சன சங்கல்பப்படி வைணவ கோயில நிறுவியிருக்காங்க. இதுல ஸ்ரீரங்கத்திலையும் சரி, ஜனகர்சன சங்கல்பப்படியும் ஸ்ரீரங்கத்துல உருவாக்கிட்டு தனகரச சங்கல்பம் கொங்கணவர் வந்து அங்க உருவாக்கியிருக்காரு. அதுல ஏன்னா அருள் உள்ளாருக்கு அவ்வுலகில் இடமில்லை, பொருள் உள்ளாருக்கு உலகில் இடமில்லைங்கிற மாதிரி வெறும் அருளும் பொருளும் மனிதனுக்கு அனைத்து விதத்திலையும் எல்லாமே தேவை அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆலயங்களை வந்து வச்சு இது பண்ணியிருக்காங்க. இன்னும் சொல்ல போனா மனிதன் வந்து இப்போ நிறைய இன்னைக்கு வந்து அவனுடைய வாழ்க்கை முறையே எல்லா விதத்திலையும் மாறி இருக்கு. அந்த வாழ்க்கை முறைகள் அனைத்துமே மனிதன் வந்து அந்த விலங்கின பதிவிலேருந்து அதாவது அந்த டார்வின் சொல்றபடி அந்த விலங்கு இதுலேருந்து வந்திருக்கிறதால தான் அது அனைத்துமே இருக்கு. இது அனைத்தையும் பார்க்கும் பொழுது மனிதன் ஒரு சிறப்பான காலத்தை நோக்கியே போய்கிட்டு இருக்கா. அவனுடைய விஞ்ஞான உலகமும் சரி, இனி மெய்ஞான உலகமும் சிறப்பானதாக மாறும் என்று சித்தரிசிகள் அன்றே கனெக்ட் பண்ணி இந்த ஆலய முறைகளை வந்து அவங்க வடிவமைச்சிருக்காங்க. இப்போ சுயம்பு ஆகம விதிப்படி நம்ம பார்த்தோம். அதாவது சுயம்பு, அதாவது சைவ ஆகமம், வைணவ ஆகமம், அப்புறம் பார்த்தீங்கன்னா சித்த ஆகமம்னு பார்த்தோம். எல்லா ஆகமுமே மனிதன் வந்து இந்த கோயிலை மனிதனுக்காக தான் எல்லாமே சித்தரிசிகள் வச்சாங்க. மேலும் அடுத்த வீடியோவில் இது முழுமையாக பார்ப்போம். வாழ்க வளமுடன். இந்த தூங்கா நகரத்துல இருந்துட்டு நைட்டு வந்து இவ்வளோ இதுக்கு மத்தியிலையும் நம்ம நண்பர் சுகன் அவர்கள், மதுரையை சேர்ந்த சுகன் அவர்கள் இந்த வீடியோவுக்கு பெரிதும் உதவுனாங்க. அவருக்கு மிகப்பெரிய நன்றி. இதை பார்க்கும் அனைவரும் ஏதோ ஒரு விதத்தில் பயன்பெற்றால் அதுவே ஆத்ம திருப்தி என்று சொல்லி கூறி உங்களிடம் விடைபெறுகிறோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.